ஜூலை மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 15. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை, 21 முதல் 22 வரை மற்றும் 7 முதல் 8 வரை. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உம் கண்ணீரைக் கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவுக்கு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். எசாயா 38. பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தார். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியை சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர் இதை பார்த்து இயேசுவிடம்,
பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த வாரத்தின் 5ஆம் நாளை காண எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாட்களை நெருங்கும் வேளையில் கடந்த நாட்களின் சோர்வுகள் நீங்கி புதிய பலத்துடன் இந்த நாளை தொடங்க உம்மிடம் வருகிறோம். இன்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமது வழிநடத்தலை வேண்டுகிறோம். அலுவலக பணிகளிலோ, தொழிலிலோ அல்லது வீட்டிலோ நாங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கட்டும். குழப்பமான நேரங்களில் அமைதியையும், கடினமான சூழ்நிலைகளில் பொறுமையையும் எங்களுக்கு தாரும். எங்கள் அறிவை மட்டும் நம்பாமல் உமது மேலான ஞானத்தை சார்ந்து நடக்க அருள் புரியும். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் உடல் நலம் குன்றியிருப்பவர்களுக்கு உமது சுகமளிக்கும் கரத்தை நீட்டும். வேலையில்லாதவர்களுக்கு நல் வாய்ப்புகளையும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவையும் தந்தருளும். கல்வியில் கவனம் செலுத்தும் பிள்ளைகளுக்கு நல்ல நினைவாற்றலையும் நல்ல ஒழுக்கத்தையும் அருளும். அன்புள்ள இறைவா, இந்த அழகிய வெள்ளிக்கிழமை காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகில் நிலவும் தீமைகள், பொறாமை மற்றும் தீய எண்ணங்களில் இருந்து எங்கள் இதயத்தை பாதுகாத்து கொள்ளும். மற்றவர்களுக்கு தீங்கி நினைக்காமல் முடிந்தவரை உதவி செய்யும் தாராள மனதை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முடியும் போது இன்று பயனுள்ள வகையில் வாழ்ந்தோம் என்ற மனநிறைவை எங்களுக்கு தந்தருளும். எல்லா புகழும் மேன்மையும் உமக்கே உரித்தாகட்டும். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருப்பாடல் 27. வாழ்வோரின்